கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாகவும் அருமையாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய இரக்கம் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்க கடவுது. நாம் தொடர்ந்து பார்த்து வரும் யூதர்களை பற்றியும் யூதர்களுடைய நாடாகிய இஸ்ரேல் தேசத்தை பற்றியும் ஒரு நீண்ட ஒரு பாடமாக நாம் தொடர் பாடமாக பார்த்து வருகிறோம். அப்படி சென்ற பாடத்திலே ஐநா சபையின் மூலமாக யூதர்களுக்கு ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டது என்று நாம் சொல்லியிருந்தோம். அந்தபடியே தொடர்ந்து அதன் காரியங்களை நாம் பார்க்கலாம். கிபி 1918 வருடம் முதலாம் உலகப் போர் முடிந்த போது போர் நிறுத்த ஏற்பாட்டின்படி யோர்தான் நதிக்கு கிழக்கேயும் யோர்தான் நதிக்கு மேற்கேயும் உள்ள நிலப்பரப்பு துருக்கி வம்சத்தாரிடமிருந்து சுமார் 45,000 சதுர மைல் பிரிட்டிஷ்காரரின் உரிமைக்கு வந்தது. இந்த 45,000 சதுர மைல் நிலப்பரப்பில் பிரிட்டிஷாரோ செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி 30 வருட மேண்டேட் என்று சொல்லப்படுகிற அந்த மேண்டேட்டுக்குரிய பகுதியாக இந்த 45,000 சதுர மைல் நிலப்பரப்பும் வந்தது. 30 வருடங்களுக்கு பின்பு பிரிட்டிஷ் சர்க்கார் இந்த பிரதேசத்தை விட்டு தங்கள் படைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பது மேண்டேட்டின் முக்கிய அம்சம். அவர்கள் படைகளை விலக்கிக் கொள்ளும் போது அந்த பிரதேசத்தை அவர்களுக்கு உரிமையாக சுதந்திரம் அளித்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதும் அந்த மேண்டேட்ல குறிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதன் அடிப்படையில 1948 வருடம் அமீர் அப்துல்லா என்ற முந்தைய ராஜ பரம்பரையிலே வந்த ஒருவருடைய ராஜாவுக்கு யோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள 32,000 சதுர மைல் பிரதேசத்தை முடியாட்சியாக அமீர் அப்துல்லா என்பவர் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி அவரிடத்திலே இந்த பிரதேசத்தை ஒப்படைத்து அதுக்கு ஜோர்டான் என்று பெயரிட்டார்கள். ஜோர்டான் என்பது யோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள 32,000 சதுர மைல் கொண்ட ஒரு பிரதேசம். இது டிரான்ஸ்வர்ஸ் ஜோர்டான் என்று கூட அழைக்கப்படுகிறது. டிரான்ஸ்பர் பண்ணத இடம் அப்படின்னு. மீதி இருக்கக்கூடிய யோர்தான் நதிக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை 2ஆக பிரித்து யூதருக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் நாடு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரிட்டிஷ் அரசாங்கம் ஐநா சபையிடம் இந்த காரியத்தை ஒப்படைத்தது. ஐநா சபை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரபு முஸ்லிம்களுக்கு பாலஸ்தீனம் என்றும் குடியேறிய யூதர்களுக்கு இஸ்ரேல் என்றும் 2 பாகமாக யோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள யோர்தான் நதிக்கு மேற்கே உள்ள
அந்த பிரதேசத்தை ஒரு 8000 சதுர மைல் யூதருக்கும் ஒரு 4000 சதுர மைல் பலஸ்தீனிய நாடு என்றும் அங்கே வாழ்ந்து வந்த முஸ்லிம்களுக்காக அவர் பிரித்து ஐநா சபையில தீர்மானம் நிறைவேற்றினார். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் யூதர்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்ற அந்த தீர்மானத்துல ரொம்ப அதிகமான ஒரு கவனம் செலுத்தினதுனால யூதர்களுடைய சொந்த தேசம் என்று, சுதந்திர நாடு என்று, யூதர்களுக்கு என்று ஒரு நாடு யோர்தான் நதியின் மேற்கு பாகம் 8000 சதுர மைல் கொண்ட இஸ்ரேல் தேசம் உருவானது. அது இப்போது இருக்கிற இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய பகுதி ஐநா சபையின் மூலமாக தீர்மானிக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் தேசம் அங்கே ஏற்கனவே குடியிருந்த அரபு பலஸ்தீனர்களுக்கு, பாலஸ்தீனா தேசத்திலே குடியிருந்ததுனால அவர்கள் பாலஸ்தீனியர்கள். அந்த அரபு முஸ்லிம்களுக்கு 4000 சதுர மைல் கொண்ட நிலப்பரப்பை பாலஸ்தீன் என்றும் 2 நாடுகளாக ஐநா சபை தீர்மானித்து 2 பேருக்கும் சொந்த நாடு கொடுப்பதாக அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். யூதர்கள் ஐநா சபையினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பை இஸ்ரேல் தேசம் என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் குடியேறிய யூதர்கள் மூலமாக கட்டப்பட்ட டெல் அவிவ் என்ற மத்தியதரை கடலின் ஓரமாக உள்ள ஒரு புதிய நகரத்தை அவர்கள் குடியேறிய யூதர்கள் கட்டியிருந்தார்கள். அந்த நகரத்தை தலைநகராக கொண்டு இஸ்ரேல் தேசம் 1948 மே 15ஆம் தேதி சுதந்திர இஸ்ரேல் என்று யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாடு கொடுக்கப்பட்டது. அதை யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அங்கே வாழ்ந்த பலஸ்தீன மக்கள், அது அரபு முஸ்லிம்கள், அந்த ஐநா சபையினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவர்களால் மறுக்கப்பட்டு எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய நாட்டிலே, பலஸ்தீனா பகுதியிலே யூதர்களுக்கு தனி நாடு கொடுக்க கூடாது, அவர்களுக்கு இந்த பகுதியிலே தேசம் இல்லை, நாடு இல்லை, நாங்கள் எங்களுடைய சொந்த நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு தனியாக நீங்கள் பிரித்து கொடுத்திருக்கும் நாடு எங்களுடையதா இருந்தாலும் முழு தேசமும் எங்களுடையது, யூதர்களுக்கு இங்கே நாடே இல்லை என்ற கருத்தை முன்வைத்து அவர்கள் ஐநா சபையின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அதே சமயத்திலே இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு அருகாமையில் உள்ள அரபு முஸ்லிம் நாடுகள், எகிப்து, சவுதி அரேபியா, சிரியா, ஈரான், ஈராக்கு, லெபனான், குவைத்து போன்ற பல அரபு நாடுகள் இருக்கிறது. அந்த அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து பலஸ்தீனிய அரபுகளுக்கு சப்போர்ட்டாக ஐநா சபையின் தீர்மானத்தை எதிர்த்தார்கள். இந்த அங்க இருக்கக்கூடிய அரபுகள் யார் என்று பார்க்கும்போது, கிபி 70 யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட பின்பு
சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த பாழடைந்து கிடக்கக்கூடிய யூதா தேசத்திலே சிறுக சிறுக குடியேறி அதில் வீடுகளையும் நகரங்களையும் கட்டி அவர்கள் பழுகி பெருகி அந்த தேசத்தை அவர்கள் அந்த தேசத்திலே நீண்ட நாட்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும் அந்த மக்கள் பின்னாலே, அதாவது கொஞ்ச காலத்துக்கு பின்பாக கிபி 6ஆம் நூற்றாண்டிலே உண்டான ஒரு அந்த தேச பகுதியில, அந்த நிலப்பகுதியிலே உண்டான ஒரு மதம், இஸ்லாம் மதம், முகம்மது நபி ஏற்படுத்திய இஸ்லாம் மதம். அந்த இஸ்லாம் மதத்துக்கு இந்த பாழடைந்த யூதர்களுடைய தேசத்திலே குடியேறிய அந்த அரபுகள் இஸ்லாம் மதத்தை தழுவினார்கள். சுற்றிலும் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இஸ்லாம் மதத்தை தழுவி இருப்பதனாலே இஸ்லாமியர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஐநா சபையின் தீர்மானத்தை எதிர்த்தது. 1948 மே 15ஆம் தேதி ஐநா சபையின் தீர்மானத்தின்படி இஸ்ரேல் தேசம் உருவானது. அன்றைக்கே முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலோட ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தினார்கள். அப்படி அந்த யுத்தத்திலே இஸ்ரேல் நாடு ஒரு சிறிய நாடாகவும் புதிய நாடாகவும் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஜனத்தொகை கொண்ட இஸ்லாமிய நாடுகளை போரிலே வெற்றி அடைந்து தன்னுடைய தேசத்தை பலப்படுத்திக் கொண்டது. இஸ்ரேல் தேசம் இஸ்லாமிய அரபு நாடுகளால யுத்தம் மேற்கொண்டாலும் யுத்தத்திலே வென்று இஸ்ரேல் நாடு தன்னுடைய நாட்டை பலப்படுத்திக் கொண்டது. அப்படி இஸ்ரேல் ஒரு நாடாக உருவான அன்றைக்கே யுத்தத்தை கண்ட அந்த இஸ்ரேல், அங்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அங்கே முன்பே வாழ்ந்து வந்த அரபு மக்களை, அந்த அரபு இஸ்லாம் மக்களை இஸ்ரேல் தேசத்திலிருந்து துரத்திவிட்டது. அவர்கள் நாடற்றவர்களாக, இப்போ பாலஸ்தீனியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த அரபு முஸ்லிம்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து துரத்தி விடப்பட்டதினால அவர்கள் அகதிகளாக மாறினார்கள். ஆகவே ஐநா சபை இப்படிப்பட்ட இந்த பலஸ்தீனியர்களுக்காக அகதி முகாம்களை அமைத்தது. அதே சமயத்துல பாலஸ்தீனியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலப்பகுதியை பாலஸ்தீனியர்கள் ஒரு நாட்டை உருவாக்கி அவர்கள் ஒரு நிர்வாகத்தை தொடங்கவில்லை. அது எங்களுக்கு அவமானம், முழு தேசமும் எங்களுக்கு வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்ததுனால ஐநா சபை ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாட்டின்படி பாலஸ்தீனம் என்ற நாடு உருவாகவில்லை. இஸ்ரேல் மட்டும் 1948 முதல் தன்னுடைய தேசமாக யூதர்கள் தங்களுக்கு ஒரு நாடு கிடைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஐநா சபைக்கு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் ஒரு தனி நாடாக, சுதந்திர நாடாக உருவெடுத்தது. இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, யோர்தான் நதியின் கிழக்கு பக்கம் இருந்த அந்த நாடு ஜோர்டான் நாடு என்று மாறிவிட்டது. யோர்தான் நதியின் மேற்கு பக்கமாக இருந்த அந்த பிரதேசம் யோர்தான் நதிக்கு கிழக்கே இருந்த
அந்த பிரதேசம், இதெல்லாம் ஒரு காலத்துல இஸ்ரேல் என்ற இஸ்ரேல் புத்திரருடைய 12 கோத்திரத்தாருடைய தேசமாக இருந்தது. ஆகவே இந்த இஸ்ரேல் புத்திரருடைய இந்த தேசம் இப்போது பலஸ்தீனியர்கள் என்ற அரபுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால இஸ்ரேலுக்கும் இந்த ஐநா தீர்மானத்திலே உடன்பாடு இல்லாதிருந்தும் தங்களுக்கு ஒரு சொந்த நாடு கிடைத்து விட்டது என்ற அந்த ஒரு உரிமையிலே இஸ்ரேல் என்ற தேசத்தை அவர்கள் இராணுவங்களை கொண்டு பலப்படுத்த ஆரம்பித்தார்கள். இப்போ இந்த 12 கோத்திரத்தார் வாழ்ந்த அந்த பழங்கால பாலஸ்தீனா கானான் தேசத்தை ஏன் 2 பாகமாக ஐநா சபை பிரித்தது? இதற்கு பரிசுத்த வேதாகமம் என்ன ஒரு காரண காரியங்களை நமக்கு சொல்லுகிறது? ஏன் இஸ்ரேல் புத்திரருடைய தேசம் பாலஸ்தீனியர்களுடைய தேசம் என்று பிரிக்கப்பட்டது? பாலஸ்தீனியர்கள் என்பவர்கள் யார்? அங்கே வாழ்ந்த அரபுக்கள் யார்? இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய எகிப்து, சவுதி அரேபியா, லெபனான், சிரியா, ஈரான், ஈராக் போன்ற இந்த அரபு நாடுகள், அரபுக்கள் என்பவர்கள் யார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோமானால், ஏன் இந்த யூதர்களுடைய தேசம் 12 கோத்திரத்தாருடைய தேசம் பாலஸ்தீனியர்களுக்கு 2ஆக பிரிக்கப்பட்டது என்பதை நாம் அறிய முடியும். ஒரு காரியத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் பல தீர்க்க தரிசனங்களை வாசித்தோம். தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலருக்கு அவர் வாக்குத்தத்தம் சொன்னபடியே அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன, அவர்களுடைய மூதாதையர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே என்றைக்கு இருந்தாலும் அந்த தேசம் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை அடிப்படையிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்ப கடைசியாக நாம் பார்த்தது, அநேக ஜாதிகளுக்குள் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அந்த தேசத்துக்கு திரும்பி அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். 2ஆம் விசை தேவன் அந்த தேசத்துக்கு அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அதன்படியே இஸ்ரேல் நாடு இப்ப உருவாகி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டபடியே இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு யூதர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் வாக்கு கொடுத்தபடி, ஆபிரகாம் ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தபடி முழு தேசத்தையும் இப்போது இஸ்ரேல் புத்திரராகிய இந்த யூதர்களுக்கு திரும்பி கொடுத்திருக்கிறாரா? அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா என்று சொல்லும் போது இல்ல. யோர்தான் நதிக்கு மேற்கே உள்ள நிலப்பரப்பில் 8000 சதுர மைல் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோர்தான் நதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மனாசே, எப்ராயிம், ரூபன் ஆக 2.5 கோத்திரத்தார் வாழ்ந்த அந்த தேசம் ஜோர்டான் என்ற ஒரு ஜோர்டான் நாடு என்று ஒரு மன்னர் கையிலே கொடுக்கப்பட்டது. ஆக பழங்கால யூத தேசம், இஸ்ரேல் தேசம் பல்வேறு பிரிவுகளாக இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எந்த வகையிலையும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு ஒத்ததாக இல்லை. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் பின்னால் நிறைய இருக்கிறது. இப்போது நாம்
என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த பலஸ்தீனியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஒரு 4000 சதுர மைல் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த பழைய இஸ்ரேலுடைய நிலப்பரப்பு பாலஸ்தீனியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது ஏன்? பாலஸ்தீனியர்கள் என்பவர்கள் யார்? அங்க இருக்கக்கூடிய அரபுகள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் ஜனங்கள் யார் என்பதை குறித்து சற்று நேரம் வேதாகம் அடிப்படையிலே நாம் பார்ப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் கல்தே தேசத்திலே வாழ்ந்த ஆபிரகாம் என்ற ஒரு எபிரேயனை, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, அந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் கொடுப்பேன் என்று கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார். அங்கே கானான் தேசத்திலே ஆபிரகாம் இருந்தபோது அவனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்தது. அங்கே பஞ்சம் ஏற்பட்டதுனால எகிப்துக்கு போனார்கள். எகிப்திலே இருந்து ஆபிரகாமும் சாராளும் திரும்பி வரும்போது எகிப்திய மன்னன் பார்வோன் சாராளுக்காக அநேக ஒட்டகங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் பெரும் செல்வத்தையும் கொடுத்து அந்த தேசத்திலிருந்து அவர்களை அனுப்பிவிட்டார். அப்படி சாராளுடைய வேலைக்காரியாக எகிப்திலிருந்து வந்தவள் ஆகார் என்பவள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சந்ததி இல்லாததினாலே சாராள் தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை மணவாட்டியாக தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் இஸ்மவேல் என்ற ஒரு குமாரன் பிறந்தான். அவன் இஸ்மவேல் என்று அவனுக்கு பெயரிட்டார்கள். ஆதியாகமும் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமும் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆக இப்போ இஸ்மவேல் யார் என்று நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு உரிய ஒரு உரிமைக்காரன் அல்ல. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்தால் அது ஆபிரகாமுக்குரிய வாக்குத்தத்தத்துக்கு உரிமை, சுதந்திரம். இப்ப ஆபிரகாமுக்கும் இஸ்மவேலுக்கும் ஆகாருக்கும் பிறந்த ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேலுக்கு ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்திலே எந்த ஒரு சுதந்திரமும் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த இஸ்மவேல் அவன் பெரியவனாகி அவன் தனக்கு மனைவிகளை தேர்ந்து கொள்ளும் போது எகிப்திய பெண்ணை இஸ்மவேல் திருமணம் செய்தான். எகிப்திய பெண் என்று சொல்லும் போது அந்த எகிப்தியர் யார் என்றால் ஆகாருடைய சொந்த தேசத்தார். ஆகார் எகிப்திய பெண். இப்ப ஆகாருடைய மகன் இஸ்மவேல் எகிப்திலே உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணினதுனால அவர்கள் எகிப்தை சார்ந்த ஒரு நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். அப்ப ஆகார் தன்னுடைய மகனை தன்னுடைய ஜாதியின் பக்கமாகவே அவர் இழுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அதன் பிறகு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு
என்ற ஒரு சந்ததி பிறக்கிறது. ஆபிரகாமுடைய உரிமை சந்ததி ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கிறார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஈசாக்கு சாராளுடைய சொந்த தேசமாகிய ஜனங்களாகிய ஊர் என்ற அந்த மெசபடோனியா தேசத்தில் இருக்கக்கூடிய பதான் அராமுக்கு போய் ஈசாக்கை திருமணம் செய்து கொள்ளும்படியாக தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். ரெபேக்காள் என்ற ஈசாக்கினுடைய மனைவி சாராளுடைய அந்த சந்ததியை அந்த ஜாதி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக மாறும். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்தவன் ஏசா யாக்கோபு என்ற இரண்டு சகோதரர், இரண்டு பேர். ஆபிரகாமுடைய உரிமைக்கு பிறந்தவன் ஈசாக்கு, ஈசாக்குடைய உரிமைக்கு பிறந்தவர்கள் ஏசாவும் யாக்கோப்பும். இப்ப ஏசா மூத்தவனாக பிறந்தான், யாக்கோப்பு இளையவனாக பிறந்தான். ஏசா பெரியவனான போது அவன் இந்த இஸ்மவேல் அவங்களுடைய குடும்பத்திலே அவன் தனக்கு மனைவிகளை தெரிந்தெடுக்கிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 28:9. ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபோயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். இப்போ ஏசா எங்கே போய் விவாகம் பண்றான்? ஆகாருடைய மகனாகிய இஸ்மவேலுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணினான். அதே மாதிரி ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். இப்போ ஏசா அவனுடைய அந்த ஆகார் இஸ்மவேல் அந்த ஒரு சமுதாயத்தின் மத்தியில் அந்த ஒரு இனத்தாரோட ஏசா மாறி போகிறான் என்பதை பார்க்கிறான். ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோப்புக்கு தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காளுடைய அந்த குடும்பத்திலிருந்து யாக்கோப்புக்கு பெண் எடுக்கிறான். ஆக ஏசா யாக்கோப்பு இரண்டு பேருமே ஒரு தனித்தனி ஒரு ஜாதியாக அவர்கள் பிரிகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எகிப்தியரோடு உறவு கொள்கிறவர்களாகவும் இஸ்மவேலரோடு உறவு கொள்கிறவர்களாகவும் ஏசாவினுடைய சந்ததியார் மாறினார்கள். ஈசாக்கு தன்னுடைய மனைவி யாக்கோப்பு பிள்ளை பெறும்போது நீண்ட நாட்களாக ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காளுக்கு நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாமல் இருந்தது. வயது முதிர்ந்த காலத்திலே அவள் கர்ப்பம் தரித்ததுனால அவள் தேவனிடத்துல விசாரித்தால், என்னுடைய கர்ப்பத்திலே 2 குழந்தைகள் இருக்கிறது போல இருப்பதால் எனக்கு என்னவாகும் என்று தேவனிடத்திலே கேட்கும்போது தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வயிற்றிலே 2 குழந்தைகள் வளர்கிறது, அந்த 2ம் 2 ஜாதியாக மாறும் அப்படின்னு சொல்றார். அப்படி ரெபேக்காளுடைய கருவில் இருக்கும் போதே அப்படி 2 குழந்தைகளாக பிறந்தது ஏசாவும் யாக்கோப்பும். ஏசாவும் யாக்கோப்பும்
ரெபேக்காளுடைய கருவில் இருக்கும் போதே அந்த கர்ப்ப பையிலேயே 2 குழந்தைகள் ஒன்றாயிருக்கும் போது ஒருவருக்கொருவர் அங்கேயே உதைத்து கொண்டு தாயினுடைய வயிற்றிலேயே அவர்கள் தங்களுடைய சண்டையை ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே ரெபேக்காள் இங்கே வயிற்றில 2 குழந்தைகள் துள்ளி உதைக்கிறதை கவனித்தவள் எனக்கு என்ன ஆகுமோ என்று தேவனிடத்திலே கேட்கும்போது தேவன் சொல்றாரு, அதில உனக்கு 2 ஜாதிகள் உருவாகிறது என்று சொல்ற. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வசனங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 முதல் 26. முரடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு யெகோவாவை நோக்கி வேண்டுதல் செய்தான். யெகோவா அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி யெகோவாவிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு யெகோவா, 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போல வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். ஆக ரெபேக்காளுடைய வயிற்றிலே 2 ஜாதிகள் உருவாகும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்தபடியே பிறந்த இந்த 2 பேரும், ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோப்பு. ஏசா முதற் பிறந்தவனாக இருந்தாலும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று தேவன் அங்கே குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாகவே யாக்கோப்பை அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரித்தெடுத்துக் கொண்டார். மூத்தவனாகிய ஏசா இளையவனாகிய யாக்கோப்பை சேவிப்பான் என்று சொல்லிட்டார். ஆக 2 ஜாதிகள் தோன்றும் போது ஒரு ஜாதி யாக்கோப்பிலிருந்து உருவாகக்கூடிய ஜாதி, இன்னொரு ஜாதி ஏசாவிலிருந்தும் அவனுடைய உறவினர்களிலிருந்தும் உருவாகக்கூடிய ஜாதி. ஆக யாக்கோப்பிலிருந்து உருவான அந்த ஜாதி யாக்கோப்புக்கு இஸ்ரேல் என்று தேவன் பெயரிட்டார். ஆகவே இஸ்ரேலுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக பெரியதொரு ஜாதியாக உருவானது. ஆக யாக்கோப்பிலிருந்து வந்தவர்கள் இஸ்ரேல் புத்திரர். இந்த இஸ்ரேல் புத்திரிலிருந்து 2 கோத்திரத்தார் இருக்கக்கூடிய தேசத்திலே வாழ்ந்தவர்கள் தான் யூதர்கள். இந்த யூதர்கள் தான் இப்ப இதுகாரும் நாம் பார்த்து வந்த ஐநா சபை தீர்மானித்தபடி யோர்தான் நதிக்கு மேற்கே உள்ள 8000 சதுர மைல் பரப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற யூத ஜனங்கள், யூத ஜாதி. இந்த யூத ஜாதி எங்கேயே தன் சகோதரனோடு போரிட்டது? ரெபேக்காளுடைய கற்பத்திலேயே. அப்ப ரெபேக்காவுடைய கற்பத்திலே உதித்த இன்னொரு ஜாதி என்ன என்று நாம் பார்க்கும்போது அவன் ஏசா மூலமாக வந்த ஜாதி என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்தபடியே
வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை உனக்கும் சந்ததிக்கும் கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்குரிய சந்ததி ஈசாக்கும் யாக்கோவுக்கும் யாக்கோவுடைய புத்திரர்களாக இருப்பதினாலே ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகளுக்கு வெகுமதிகளை கொடுத்து அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே, வாலிபர்களாக இருக்கும் போதே மற்ற இடங்களுக்கு அவர்களை அனுப்பிவிட்டார். ஆதியாகமம் 27 அதிகாரம் 39. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு 25 அதிகாரம் 6 ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆக அப்பவே ஆபிரகாம் அவர்களை பிரித்து விட்டான். மற்ற மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகளை எல்லாம் பிரித்து அவர்களை விட்டு கிழக்கு தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி கிழக்கு தேசங்களிலே போய் குடியேறினவர்கள் இந்த ஏசாவுடைய அந்த ஏசாவுடைய பிள்ளைகளோட அவர்கள் உறவு கொண்டு ஏசாவின் புத்திரரும் இந்த ஆபிரகாமினுடைய மறுமனையாட்டிகளுடைய புத்திரர்களும் இஸ்மவேலுடைய புத்திரர்களும் இஸ்மவேலுடைய அந்த சந்ததியும் ஏசாவினுடைய சந்ததியும் ஆக இவர்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் அரபியர்கள். அரபு தேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு உரிமைக்காரர்கள் அல்ல. அதே சமயத்திலே ஏசா யாக்கோப்புடைய வம்சத்திலே பிறந்து ரெபேக்காளுடைய வயிற்றிலே அவன் இருக்கும்போது ஏசாவுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதாவது 12 பிரபுக்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார்கள் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 17 அதிகாரம் 20 இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த எகிப்திய அடிமை பெண் ஆகாருக்கு பிறந்தவர் இஸ்மவேல். இஸ்மவேலுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? உன்னையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு. அவனிலிருந்து ஆதியாகமம் 25 அதிகாரம் 12 முதல் 16 சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. இஸ்மவேல பொண்ணையும் பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த இஸ்மவேலுடைய வம்சத்தை குறித்து ஒரு 4-5 வசனங்கள் நாம் படிக்கிறோம். படிங்க. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன: இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதார், தேமா, எத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்களே. தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே. இவர்களுடைய நாமங்களும் இவைகளே. இஸ்மவேலுடைய குமாரர்கள் 12 பிரபுக்களாக அவர்கள்
அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த கிழக்கு தேசத்திலே அவர்கள் பழகி பெருகி இருக்கிறார்கள். அந்தபடியே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 39 முதல் 49 வசனங்கள். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதித்திரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்தில் இருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இப்ப நாம் படிக்கிற இந்த வேத பகுதி ஏசா யாக்கோப்பு என்ற இந்த 2 சகோதரர்கள் தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் மரண தருவாயிலே அவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை இங்கே நாம் வாசிக்கிறோம். முதலிலே ஈசாக்கிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் யாக்கோப்பு. அப்படி ஏன் முதல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லும்போது அது அவனுக்கு கொடுத்த சேஷ்டபுத்திர உரிமை. யாக்கோப்பு இளைய குமாரனாக பிறந்திருந்தாலும் ஏசா மூத்தவனாக இருந்தாலும் கற்பத்தில் இருக்கும் போதே தேவனுடைய வார்த்தை மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பது. அந்தபடியே ஏசா தன்னுடைய பசியின் நிமித்தமாக ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர உரிமையை யாக்கோப்புக்கு விற்று விட்டான். அது கிரயம் பண்ணி கொடுத்து விட்டான், விலைக்கு வித்துட்டான் சேஷ்டபுத்திர உரிமையை. ஆகவே சேஷ்டபுத்திரனுக்குரிய ஆசீர்வாதம் யாக்கோப்பு ஈசாக்கிடத்திலே பெற்றுக்கொண்டான். இதற்கு பின்பு வந்த ஏசா தன்னுடைய தகப்பனுடைய மரண தருவாயிலே என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று கெஞ்சுகிறான். அப்போது ஈசாக்கு ஆசீர்வதித்த ஏசாவுக்குரிய ஆசீர்வாதத்தை தான் இப்ப நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதித்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். 41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இப்ப நான் வாசியை கேட்ட இந்த பாகத்துல ஏசா தன் சகோதரனை முற்றிலும் பகைக்கிறான். எப்ப இருந்தாலும் நான் அவனை கொண்டு போடுவேன் என்று சொன்னான். ஈசாக்கு ஏசாவுக்கு சொன்ன ஆசீர்வாதத்திலே 40வது வசனத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீ உன் பட்டயத்தினாலே பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் அப்படின்றார். இப்ப ஏசா யாரை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னா அவன் யாக்கோப்பை சார்ந்து இருக்க வேண்டும். உன் சகோதரனை நீ சேவிப்பாய், அவனுக்கு கீழாக இருக்க வேண்டும். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது இத ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏசாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீ மேற்கொள்ளும் உன் சகோதரனை சேவிக்கிறதிலிருந்து அவனை மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்று சொல்கிறார். ஆக ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறித்து வைத்து அக்காலம் மட்டும் யாக்கோப்புடைய சந்ததியை ஏசாவினுடைய சந்ததியார் சேவிப்பார்கள். காலம் வரும்போது அந்த அடிமைத்தனம்
யாக்கோபிடத்தில் இருக்கக்கூடிய ஏசாவினுடைய அடிமைத்தனம் முறிக்கப்படும், அந்த நுகத்தை முறித்து விடுவார் என்று சொல்லி இதெல்லாம் நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் புத்திரர் அந்த தேசத்தை இழந்தது, சுற்றிலும் உள்ள அரபுக்கள் அந்த தேசத்தை குடியேறி அதை தங்களுடைய தேசமாக இன்று வரைக்கும் உரிமை கொண்டாடுவது, இதெல்லாம் இந்த ஆதியாகமத்திலே நடந்த சில காரியங்களை அப்படியே இப்போது அது தொடர்ந்து வருகிறது என்பதுதான் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற இந்த வசனங்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்துக்கு பலத்த எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை சுற்றியுள்ள ஏசாவின் சந்ததியராகிய அரபுக்கள். அரபுக்கள் என்று சொல்லும்போது அந்த சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்டான், லெபனான், சிரியா, ஈரான், ஈராக்கு, குவைத் போன்ற சிறிய நாடுகள் ஆக எல்லாமே இந்த ஏசா இஸ்மவேல் புத்திரருடைய சந்ததியார்கள். இது இந்த சண்டை எங்கே ஆரம்பித்தது என்று சொல்லும்போது இந்த சண்டை அவர்கள் கற்பத்தில் இருக்கும் போதே ஆரம்பித்தது. எப்ப முடியும் அதுதான் நாம இப்பொழுது எதிர்பார்க்கிறோம். தீர்க்க தரிசனத்தின்படி இந்த சகோதரர்களுடைய சண்டை எப்ப முடியும் என்று நாம் பார்க்கிறது தான் இனி வரப்போகிற பாடங்களிலே நாம் காணக்கூடிய தேவனுடைய திட்டம். ஆகவே இன்றைக்கு இஸ்ரேல் தேசமும் அங்கே அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரபுக்களும் எப்படி ஒருவர் பகைத்து எவ்வளவு காலமாக அவர்கள் இந்த பகைமையோடு இருந்து எப்போது இது முடியும் என்பதுதான் நாம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதுகாரும் இஸ்ரேல் யூதரும் இஸ்ரேல் தேசமும் என்று நாம் பார்த்து வந்தோம். இப்ப யூதர்களுக்கு ஒரு இஸ்ரேல் நாடு உருவாகிவிட்டது. இஸ்ரேல் தேசம் அவர்களுக்கு சுதந்திர தேசமாக, சொந்த தேசமாக கொடுக்கப்பட்டது. ஆனாலும் நிம்மதியாக, சமாதானமாக, சந்தோஷமாக, பெரிய சுதந்திரமாக குடியிருப்போம் என்று அந்த தேசத்துக்கு போன யூதர்களுடைய நிலைமை மிகவும் கேவலமாக இருக்கிறது. அங்கே அவர்கள் நாள்தோறும் செத்து தங்களுடைய ஜீவனை காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காரியங்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஆனாலும் தேவன் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் ஒரு நாளைக்கு அவர் நிறைவேற்றுவார். எப்போது நிறைவேற்றுவார் என்பதையும் நாம் பின்னால்